கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 119:72. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீ விளம்பின வேதமே எனக்கு நலம். வேதம் நமக்கு ஒன்றே போதும் வாலிப பிள்ளைகளே. நம்மளுடைய வாழ்க்கையில பொக்கிஷமாகி இந்த வேத புத்தகம் நம் கையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம் நேர்த்தியான பாதைகளில பாவத்தை விட்டு ஓட நமக்கு கிருபை தருவார். வாலிப பிள்ளைகளே, இந்த வேதத்தை நீங்கள் ஆசையா வாசிக்கணும். 119வது சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அநேக காரியங்களை குறித்து தாவீது ராஜா சொல்லி இருப்பார். ஹல்லேலூயா. சங்கீதம் 119 ஹல்லேலூயா 77 பாத்தீங்கன்னா, நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதமே என் மன மகிழ்ச்சி. ஆம் வாலிப பிள்ளைகளே, அவருடைய வேதம் நமக்கு மன மகிழ்ச்சியாய் எப்போதும் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு வேதத்தை பொக்கிஷமாய் நமக்கு தந்திருக்கிறார். வேதமே என் மன மகிழ்ச்சி. ஆம், வேதமே நமக்கு சந்தோஷம், வேதமே நமக்கு நித்தியம், வேதமே நமக்கு சமாதானம், வேதமே நமக்கு எல்லாமே எல்லாமா இருக்கிறது. வாலிப பிள்ளைகளே, அந்த வேத புத்தகத்தை நீங்கள் ஆசையா வாசிக்க மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே சங்கீதம் 119:142 உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். சத்தியமுள்ள இந்த வேதத்தை நீங்க வாசித்து தேடி பாருங்க. ஆண்டவரே, எனக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்ற நேரங்களில சினிமாக்கோ இல்ல மத்த காரியங்களுக்கோ நம்ம டைம் ஸ்பெண்ட் டைம்ல நம்ம இந்த வேதத்தை வாசிச்சோம்னா நமக்கு ஆண்டவர் போதும் என்ற மனப்பான்மை நமக்கு வரும். வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை தொடுவார். வேதம் சத்தியம் உள்ளது. வாலிப பிள்ளைகளே, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம் என்று சொல்லியிருக்கிறார். ஆம் வாலிப பிள்ளைகளே, அவர் கொடுக்கிற ஒவ்வொரு கட்டளைகளும் நமக்கு வெளிச்சமாகவும் நம் பாதைக்கு அது நித்தியமாய் காணப்படுகிறது. வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. சங்கீதம் 19:7 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானது, பேதையை ஞானியாக்குமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. வாலிப பிள்ளைகளே, நம்ம கர்த்தரத்துல கேட்போமா, ஆண்டவரே உங்க வேதம் எங்களுக்கு போதும் அப்பா, உங்களுடைய கட்டளை எங்களுக்கு போதும் ஜெபிக்கலாமா? வாலிப பிள்ளைகளே, துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, அருமையான இந்த காலை வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேதம் எங்களுக்கு மன மகிழ்ச்சி, உம்முடைய வேதம் எங்களுக்கு கட்டளை, உம்முடைய வேதம் எங்களுக்கு சத்தியம், உம்முடைய வேதம் எங்களுக்கு நீதி அப்பா, உம்முடைய வேதம் எங்களுக்கு பொக்கிஷம் ஆண்டவரே, உம்முடைய வேதம் எங்களுக்கு வெளிச்சம் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் வேதம் ஒன்றே எங்களுக்கு போதும் ஐயா. உங்களுடைய வேதத்தின்படி நடக்க அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, சங்கீதக்காரன் சொன்னது போலப்பா, முதலாவது சங்கீதத்திலிருந்து கடைசி வரை கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, இரவு பகல நாங்க வேதத்துல ஆண்டவரே காத்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. வேதத்தை வாசிக்கும் பொழுது நீர் எங்களுக்கு போதிக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. வேதத்தை ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே பா, நீர் அதை எங்களுக்கு காக்குறது கர்த்தாவே. ஆண்டவரே அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, உம்முடைய ராமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. வாலிப பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. வியாதிஸ்தர்களை தொட்டு சுகமாக்குங்க. கண்ணீரோடு இருக்கிறவர்களை சுகமாக்குங்க ஆண்டவரே. தேவைகளை சந்திங்க சப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கு பயத்தின் ஆவியை எடுத்து போடுங்க. நீட்டு ப்ரிப்பேர் பண்ற எல்லா பிள்ளைகளையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் பலவந்தப்படுத்தி பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களின் சுகத்தையும் அவர்களை தேவைகளையும் சந்திங்கப்பா. தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீரே மகிமைப்படுங்கப்பா. நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். Have a blessed day. Bye.